ஆங்கார கருப்பு கோட்டையில குறையோட வந்து நிக்கிறீங்க. இல்லையா தாயி? இல்லையா? போகாத தேவாத்தில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு வேர் விளங்க மாட்டேங்குது. வேர் விளங்க வச்சு வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு பட்டி பெருகோனும் பால் பொங்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? அது போக சில குடும்ப ரீதியாக சில குழப்பத்தை போட்டு நிக்கிறாயா? இல்லையா? அதை வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா போட்டி கொடுத்து கொண்டாடி அது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்தனாயா. புரிஞ்சுதான் நான் சொன்னது? மரமா பத்திரம் வச்சுக்கோ. கூட வந்து நிக்கிறனாயா விண்ணப்பட்டு நிக்குது. விண்ணப்பட்டதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நிக்கிற. அதே மாதிரி படி போடலாம் அப்பா. கரை சேராதது கரை சேர்த்து என்ன பண்றது? அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டாம். தங்கத்துக்கு ஒப்படைக்கிற தேடி வருது முடிச்சுட்டா அதே மாதிரி தொழிலையும் வெளியே போடலாம். போதுமா? அமாவாசை படையிலே அமாவாசை படையிலே வந்து ஏத்துக்கிட்டியாப்பா இல்லையாப்பா மனசுல ரெண்டு உருகிட்டு நிக்கிறா. ஏதாய் நான் வராம இருப்பனா வந்து எடுக்காம இருப்பனா என்னை நேர்ல பார்த்தா தாங்காதாயா பூலோகம். புரிஞ்சுதா? மரபொருளா காமிச்ச அதே மாதிரி ஒண்ணு பயப்பட வேண்டாம். குறைக்கு உத்தரவு போட்டாச்சாயா ஒண்ணா பவுர் நிறைய கனியாடி இப்படி மத்ததுக்கு கூட வந்து நிக்கிறேன். மத்ததுக்கு கூட வந்து நிக்கிறேன். என்ன காரியம் கை கூடணுமா? தந்துட்டே போயிட்டு இருக்குது. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சும் முயற்சி அத்தனை தோல்வியாவே போயிட்டு இருக்குது. என்ற தங்கத்துக்கு நல்ல தடம் போட்டு நல்லபடியா முடிச்சு இதே பட்டியல் நிறுத்தி அழைப்பாருன்னு வந்து கேட்டு நிற்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு நான் திசை காமிக்கிறேன். எல்லாரும் மகமலாம கொட்டி கொடுத்து கொண்டாடி போடலாம். ஆதாய ரீதியா சில சங்கடத்துல போட்டு நிற்கிறியா? அதுக்கு தங்கத்தரம் போட்டு முடிச்சு கொடுத்தாரு. வா பத்திரம் வச்சுக்க. ஐயா பூமி விற்கணும், பிரச்சனை முடிக்கணும். ஒன்னாளுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாத காப்பாத்தி கொடுன்னு கேட்டு நிற்கிறேன். நான் இருக்கிற கம்முனரு இந்த விஷத்தை பூரா எடுத்து போடலாமாயா? திருவிழா கொண்டு அழகு பார்த்து போடலாம் கம்முனரு. புரிஞ்சுதா? கூடவே வந்து நிக்கிறேன். முடிச்சு கொடுத்துருப்போ. கோயில் போ தாயி. ஆந்திர கருப்பு கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இல்லையா தாயி? சமாளிக்க முடியல. உடல் ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு, இல்ல ரீதியாகவும் தொந்தரவா வந்து நிக்கிறாயா. எடுத்த கை ஓங்க மாட்டேங்குது. பட்டி அத்தனை இன்னைக்கு சேதாரமா போய் நிக்கிறாயா. இன்னைக்கு நானூறு பக்கம் 300 பக்கம்மா இன்னைக்கு 4 பக்கம் தசு மாதிரி நிக்குது. இது எல்லாம் மீட்டு கொடுத்து என்ற வட்டியை முடக்கத்தை நீக்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. அது போக ஆதாய விஷயத்துல குழப்பிட்டு நிக்கிறியா. நீ நினைச்சபடியே முனமுடியா சாட்சி போடலாம். கம்முனு இத கட்டில போட்டாங்கயா. கட்டில போட்டு அந்த 2 ஆண்டு காலமா நீ படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்கிறியா. கட்டை உடச்ச போடலாம். கட்டை தரிச்சவியில கரிச்சேரி விதி விட்டு வேடிக்கையா அடை போடலாமா காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? வரம்போ தாயி. இந்த ஆங்கார கருப்பன் இல்ல அப்படின்ட்டா என்னென்னமோ நடந்துருமே, ஏதேதோ நடந்துருமே. இல்லையா? அத்தனைக்கு இந்த பாதுகாப்பு பண்ணி கோட்டையில் நிக்கிறனாயா. புரிஞ்சுக்கோ. இதே மாதிரி இப்ப மனசுக்குள்ள சில கவலைகளை போட்டுட்டு நிக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலை போட்டுட்டு நிக்கிற? புரிஞ்சுதா தாயி? வீட்டு புத்தகத்துல கட்டிக்க 13 நாள்ல நீ மனசுக்குள்ள போட்டுட்டு இருக்கிறதுக்கு விடதரம் தொழிலுக்கு வச்சுக்கோ. என்ன பண்ண? எந்த விதத்திலையும் பயப்படக்கூடாது. தாய் இந்த அப்புறமா நான் இருக்கிறனாயா. புரிஞ்சுதா தாயி? இந்தாப்பா போக்குவரத்துல வச்சுக்கோ. போக்குவரத்துல வச்சுக்கோ. வரம்போ வாதாய் வரம்போ குறையை நீக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதப்பா. குறையை நீக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. குறையை நீக்கி கொண்டாடி போடலாமா? அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் இன்னைக்கு தசியூட்டு தசியத்து நிக்குது. மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. தாய் எத்தனையோ பேருக்கு வரம் கொடுத்தாச்சு. உனக்கு கொஞ்சம் தவணம் பண்றேன் அப்படின்னா காரணம் இருக்குதாயா? இல்ல அப்படின்னா வர மரத்துல நான் உரிக்கிறவன். நான் பயப்படாத. நல்ல செய்தி வருது. புடிச்சுக்கோ தாரியா. தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. வரம்போ தாயி. எல்லாமே நல்லபடியா கலராக மாட்டேங்குது. சொத்து விஷயத்துல அந்த சொத்து விஷயத்துல நமக்கு சேர வேண்டியது சேர்த்து எனக்கு எந்த ஒருத்தரும் பங்குமெல்லாம் பாதுகாப்பு பண்ணி கொடுப்பான்னு வந்து கேட்டு நிற்கிறேன். ஒண்ணு. 2வது வீடு கட்டணும். வீடு இங்க தோட்டத்திலே கட்டி போடலாமா
இல்ல வாங்கின இடத்துல கட்டலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தாயி தோட்டத்துல உத்தரவு இல்லையாயா? வாங்கின இடத்துல கட்டாயா? அரமனை கட்டி கொடுக்கிற எல்லாரும் பக்கமெல்லாம் கோட்டையில கொத்தலம் பண்ணி தந்துடலாமாயா? அதே மாதிரி உங்க சொத்து மனம் முடியாத மீட்டு கொடுத்துரும். இது சத்தியம். ஆரம்பித்தோம் முடிச்சு கொடுத்தார தாயே. உடல்ல மாற்றத்தை கொடுத்தாச்சு, உள்ளத்திலே மாற்றத்தை கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் என்னை துணிஞ்சு பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் என்னை பிடிக்கணும். என்ன ஒவ்வொரு நேரத்துல இரு மனசு படுற அப்படி படக்கூடாது. உடாப்படி அப்படி மனசார 1000 ஜோதனை இருந்தாலும் வந்து எனக்கு செஞ்சிருக்கிறியா? எல்லாரும் அன்னதானா சாப்பிட்டு வெளியே வர்ற போது உன்ற பட்டி பெருகுது, பால் பொங்குது, அத்தனையும் நீ கொடுத்துருந்தோம். போதுமா? தொழில நல்லபடி கவனி. பதாயி தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. தலைக்கு மேல சொல் சேர்ந்து போச்சு, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. மொத்தத்துல வாழ்வா சாப்பான்னு வந்து நிக்கிறாயா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து கேட்டு நிக்கிறியாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இந்த கருப்பை கோட வந்து நிக்கிறது தகுதிமான புரியுதா தாயி? ஓ நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. பத்திரம் வச்சுக்கொண்டு ரசப்போடு குச்சுக்கொண்டு என்ன மட்டும் நிக்குது விண்ணப்பட்ட கண்ணை ஒரு சேர்த்து கொடுன்னு இன்னைக்கு பொங்கு பொங்கி வந்து நிக்கிறியாயா? கிட்ட கரக்கூர்ல சேர்த்தியாச்சு, வாரம் தப்பு சுட்டாச்சு. பயப்பட வேண்டாம், அம்மா வசிக்க நிறுத்தி கொள்ளப்போ. போதுமா? தீ பிடிச்சி எரியுதரா, தீ பிடிச்சி எரியுதரா, தீ பிடிச்சி எரியுதரா. விட கேட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? விட காமிக்கிறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அந்த உண்டான நட்டத்துக்கு உண்டான ஈடு வாங்கி போடலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி தாயி இந்த ஆங்கார கருப்ப கூட வந்து நிக்கிற, துணிஞ்சு போ, வயிற்றுக்கு நிக்காத, போ விட்டதை மீட்டு தந்துடும். தாயி அடியா ஆங்கார கருப்பு கோட்டையில என்னத்தையோ நினைச்சிட்டு வந்து நிக்கிறியா? 1000 தேவாதி கையெழுந்தியாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு. எந்த தேவாதி ஜெயில இந்த மருத்துவம் காப்பாத்துல கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறேன். இது நோவும் அல்ல நொடியும் அல்ல, தகரிமன் இல்லை. இது அக்கட்டால் எடுத்து முடிச்சுட்டு அடியானையும் வாழ வச்சு வட்டியும் வாழ வச்சு கொடுத்தாயா? 11 நாள்ல நல்லது பண்ணலாம். போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். மருத்துவத்தில் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, மத்தவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னு பயந்து நிக்க வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது வேற சமாச்சாரம், நல்லது பண்ணிட்டு சொல்றேன். போதுமா? அது போக இல்லத்துல தொழில் ரீதியா ஒரு குணம் வந்தா 9 குணம் திட்டமாய் நிற்கிறாயா? 4வது நீ கும்புற தேவாதியும் ஒரு ரூட்டுகள் இல்ல. புரிஞ்சுக்குதாயி? அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்திலுமே ஒரு துர்வாடை ஒண்ணு வருமாயா? நடையோட்டம் சரியில்லை. புரிஞ்சுதாயி? அதை மீட்டு ஓட்டி விட்டு உன்ற வட்டியும் வாழ வச்சு காப்பாற்றி கொடுத்தாரு. 11 நாள்ல நல்லது பண்ணி கொடுத்தா இதை பரதேஷ் தெளிவாக்கி போடு சொல்லுவா. போதுமா? நல்லது பண்ணி கொடுத்துருவோம். அடியா தாயி ஆங்கார கருப்பும் கோட்டையில மிக 1000 ஜோதையில வந்து நிக்கிறாயா? இந்த தாயி இந்த கருப்பும் கிட்ட கையேந்தல அப்படின்ட்டா நீ பட்டி அத்தனையும் தூரியாடி போயிரு. சுடுகாட்டு காலி வந்து கும்பாவம் போட்டு நிக்கிறா. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம் தாயி. எல்லாம் வளைச்சி எடுத்து வீசியாச்சு. இன்னையிலிருந்து இந்த நொடியிலிருந்து ஒரு பட்டி பேருக்கு பால் போடும். புரிஞ்சுதா? அதே மாதிரி என் பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மாற்றத்தை கொடுத்துட்டுனப்பா என்ற இல்லத்துக்குள்ள வந்து நின்ன உடனே வரும்போது 1000 நோவு நொடி சிக்கலோட வந்ததாயா? இப்ப கெப்ப கொடுத்தாச்சு. நீ அதே மாதிரி எந்த வசதியும் நோவு மரமெல்லாம் பேசுற, என்ன உடச்சு பேசுவேன். புரியுதா? நோவு நொடி இல்லாம நல்லது பண்ணி போடலாமாயா? இந்த போக்குவரத்து வச்சுக்கோ. வா சோ பல குழப்பத்துல போட்டுட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? இதை பாக்குறதா, அதை பாக்குறதா, அதை கைப்பற்றதா, இதை முடியலையே அப்படின்னு சொல்லி ஆனா வந்து என்றது அங்க சேர வேண்டியது சேர மாட்டேங்குது. இதையெல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டியல ஒப்பனைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபெல்லாம் பேசிட்டு உனக்கு எனக்கு தெரியுமா? புரிஞ்சுட்டியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக இல்லத்துல அத்தனையுமே தங்குங்க அத்தனையுமே தடுமாறிட்டு நிக்குது. சொம சேர்ந்து நிக்கிறாயா? அதே மாதிரி ஆதாய ரீதியா சில ஏமாந்த குழப்பம் பொழைச்சிட்டார். மொத்தத்துல இன்னைக்கு பருகாலம் ஞாபகம் போச்சு. இந்த பருகாலத்தை மீட்டு என் வட்டியை வாழ வச்சு தீர்ப்பு குழு வந்து கேட்டீங்களா? 9 நாள்ல விட தந்துடும். போதுமா? தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில இன்னைக்கு நிலையில்லாத நிக்கிறியாயா? நிலையில்லாத நிக்கிறது தாயி. தொட்டதெல்லாம் நட்டா வட்டி அத்தனை இன்னைக்கு 10 வருஷம் போயிடுது. இடத்துக்குள்ள நிம்மதி இல்ல, நோய் நொடி, இப்படி பல குழப்பத்தை வந்து நிக்கிறியாயா? தொழில் நல்லபடியா நடத்தலாம். கம்பெனி இன்னொரு தொழில் ஒண்ணு நடத்தி கொடுன்னு வந்து மனசுல போட்டு நிக்கிறியாயா? ஜவுளி தொழில், வேட்டி தொழில் உண்டா இல்லையா? ஜவுளி தொழில் ஆரம்பியாயா?
கூடவே வந்து நிக்கிற ஒரு காலுக்கு பல காலம் பெரிய கொடுத்தப்பா பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வீட்டுல ஒண்ணு முறை வேண்டும்ன்றதான் தகப்ப கிடக்குது, அது மீளாதே. உங்களை நம்பி வந்திருக்கோம், காப்பாத்தி கொடுங்க சாமி. ரத்த ரத்தமா வருகிறான், கெட்டையில கிடக்குது. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது. இன்னைக்கு முடிச்சுட்டு நிக்கிறியா? இந்த அளவுக்கு நீ பிடிப்பியா? அப்போ யமதூதாலேயே விரட்டி அடிக்கும். புரியுதா? மருத்துவம் கையிட்டுடுது, உங்களோட தேவாரம் கையிட்டுடுது. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்க. ஞாயிற்றுக்கிழமை கூட நடைபெற்று கொள்ள போதுமா? போகிறோம் ஐயா. அங்க கருப்பு கோட்டையில் காரியம் கை கூடாத வந்து நிக்கிறியே இல்லையா? நீ எந்த திசை போனாலும் அந்த திசை முட்டுக்கட்டியாவே நிக்குது. அதே மாதிரி இல்லத்துக்குள்ளாரையுமே நிம்மதி இல்லை. வருமான ரீதியாக இன்னைக்கு ஒரு பணம் வந்தோ 9 பணம் தெண்டமாயி இன்னைக்கு தங்கங்களும் தடுமாறி நிக்குது. மரபொருளா சொல்றேன், புரிஞ்சுதியா? இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து சேர வேண்டியது சேர்த்து கழிக்க வேண்டியது கழிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மீட்டு போடலாமாயா? பயப்பட வேண்டாம், ரசியும் காமிக்கிறேன், மீட்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். போதுமா? நான் பாத்துக்கிறேன். போ தாயி. அங்க கருப்பு கோட்டையில தங்கத்துக்கு நல்ல காரியம் நடக்கணும், தடுமாறாம நடக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியா? இது தீர்ப்பு வேறையா நிக்குதப்பா, புரிஞ்சுதா? நீ பொண்ணால என் பொறுப்புல விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? என் பொறுப்புல விட்டுரு. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து தங்கத்துக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து நான் பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. என்னை சோதனை போட்டுட்டு நின்னிய, நீ பாஸ் ஆனிய, நான் பாஸ் ஆனா? தாயி, இந்த கருப்பை என்னைக்குமே பொய்யல் எடுக்க மாட்டேனப்பா, புரிஞ்சுதா? இருக்கிறத உண்டில சிலதை மட்டும் மறைச்சு பேசுவேன், புரிஞ்சுக்கோணும். புரியல அப்படின்னா எல்லாமே உடைச்சு பேசிடுவேன். சரி, என்னை நம்பி வந்து நில்லாயா? நல்ல தீர்ப்பு கொடுத்துன்ற வட்டியை வாழ வச்சு பேர் வாங்கி கொடுத்தாரு. போதுமா? இந்த புடிச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. என்ற பொறுப்புல 2 பேருமே எந்த விதத்திலும் சிக்கல் வராது. இது சத்திய வாக்கு. ஏன் பொழைக்க வச்சிருப்போம். என்ன காரியத்தை கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியே இல்லையா? அதே மாதிரி முடிக்கணுமா? முடிச்சிடலாமா? முடிச்சு தந்துடுற, ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீ எத்தனையோ பக்கம் போய் கை ஏந்தி இல்லையா? ஒரு பக்கம் கை கொடுத்து கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்குது. சத்திய வாக்கு. போதுமா? வெளிநாட்டுக்கு தான் போகணும், லண்டனுக்கு தான் போகணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், நீதான் பொறுப்பு அப்படின்னு உடாப்படியா பிடிச்சு எங்கிட்ட வரம் வாங்கி இன்னைக்கு லண்டன் போய் படிச்சு பட்டம் வாங்கியாச்சு. அதே லண்டன்ல எனக்கு வேலை வேணும்னு இப்ப வந்து கேட்கிறேன் இல்லையா? அமைச்சு கொடுத்தனாயா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. எந்த வகுப்பு தங்கு தடை இல்லாம இதை எப்படி நடத்தி கொடுத்தனும் அதே மாதிரி வெளிநாட்டு பணம் வந்து சேருமாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், துணிஞ்சு நடக்கும். இத செல்வா போறோம். சேதாரம் சந்திச்சுட்டு வந்து நிக்கிறீங்க இல்லையா? எவ்வளவு சவால் போடுறாங்க பாத்தியா? சவாலுக்கு விட கொடுத்து நீ நினைச்சபடியே கைப்பற்றி கொடுக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஏமாந்து போல பொழைச்சியாதாகி கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாருங்க. நீ நம்பி வந்துட்டீங்களா? உற்றைய பொறுப்புல அது எப்படி முடிச்சு உங்க கையில ஒப்படைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மீட்டு கொடுத்தனாயா? கூடாத கோட்டை கொத்தலமாகுது, மீட்டு கொடுத்தாரு. நீயும் கொஞ்சம் பொறுமையா போகணும். போகிறோம். நேரம் வந்துருது. கம்பெனி முயற்சி பண்ணுறியா? பண்ணு, முயற்சி பண்ணு. சொத்து கலர் பண்ணி போடலாம். சிக்கலுக்கு விட கொடுத்துட்ற, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக கொஞ்சம் குடும்ப ரீதியா குழப்பத்துல போட்டு நிக்கிற, அதுக்கு விட கொடுத்துட்ற. 3 நாள் விட போதுமா? 3 நாள் போகிறோம். அந்த குழப்பி இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூடாம பட்டி அத்தனை இன்னைக்கு பட்டியல வச்சு இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாயி இன்னைக்கு வெள்ளாம்பட்டி வெண்பட்டியா வந்து நிக்கிறாயா? இதுக்கு நல்ல விட உதவி வந்து கேட்டு நிக்கிறியா? திருச்சி ஐயா ஒட்டி மகனே, இன்னைக்கு முண்டிக்கட்டுல ஓட்டுன்ற வட்டி இன்னைக்கு 4 ஆண்டு காலம் ஆகுது. இன்னைக்கு நேற்று நடக்கல, புரிஞ்சுதா? இன்னைக்கு நேற்று நடக்கல, 4 ஆண்டு காலமா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்றதா சாப்பிடுறதா அப்படின்னு இன்னைக்கு நிக்கிறாயா? எல்லா கதவையும் மூடிட்டாங்க. இந்த கதவை திறந்துட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டுட்டு நிக்கிறியா?
தரம் போட்டலாம் பயப்பட வேண்டாம். இப்படியே மீட்டு தந்தாரு போதுமா அடியா. அது போக தாயி வைத்துட்டு நிக்காத 3 நாளுக்குள்ள அதுக்கு ஒரு அடையாளம் போடுறோம். பத்திரம் வச்சுக்கார. இல்லத்துக்குள்ளார எல்லாம் முடங்கி நிக்குதே வருமானம் தலைக்கு மேல போய் நிக்குதாயா. தலை சுமையும் சேர்ந்து நிக்குது. இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு நாள் போறதுக்குள்ள மறுநாளுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பயிர் கருத்து உருக்குன்னு இப்படி நின்று இருக்கிறியாயா சில விஷயத்துல. புரிஞ்சுதா இல்லையா தாயி? அது போக இவனுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து மரபொருள சொல்றது புரிஞ்சுக்கியா. நல்ல மாற்றத்தை கொடுத்து அவனுக்கு காரியத்தை நடத்த வேண்டியது எவ்வொருப்பாயா. நீ ஏன் கவலை பண்ணிட்டு நிக்கிற? புரிஞ்சுதா தாயி? தசை நான் காமிக்கிறேன். இருக்கு இல்லாத தசையை போய் பார்த்தா எப்படி முடிச்சு கொடுத்தாரு. அது போக இல்லத்துக்குள்ள சில தருங்கள் எல்லாம் இருக்குதாயா. அந்த தருங்கள் அத்தனை மீட்டு என்ன அங்காய கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? கும்பிடுறியா இல்லையேங்கிறாள. என்னை சரியா கையாள மாட்டேங்கிறா அப்படிங்கிற போய் கையேந்திட்டு வா. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். முத்தா நடத்தி முகம் பார்த்து காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தாயா. இது சத்திய வாக்கு. இல்ல முடிச்சு கொடுத்துரும் போ. படிச்சுட்டா தாயே கடன் பிரச்சனை சிக்கலா இருக்குதுன்னு தங்கத்துக்கு ஒரு பக்கம் நகை வாங்குச்சு இல்லையா. நகை நீ பெற்றதே கொண்டு கொடுத்தது ஒரு பொறுப்பானவர்கிட்ட. பொறுப்பானவ அந்த இடத்துல வச்சா பீரோல 3 நாள் கழிச்சு பாக்குறப்போ இந்த நகை காணும் இல்லையா. இந்த நகை காணாத போனதுனால வீட்டுல சண்டை தகலாப்புற பிரச்சனை சிக்கல் வருத்தம் இல்லையா. வெளிக்கிறட எவனுமே வரல. உள்ளதான் திறன் நிற்கிற. புரியுதா? அந்த பொருள் அடமானத்துக்கு போய் படிக்க போயிடுது. பயப்படாத. உரு மாறல. நல்லபடியா கொண்டு வந்து கையில ஒப்படைக்கிற அப்படின்ட்டா இருந்த இடத்துலயே கொண்டு வச்சிருவாங்க. போதுமா? அது மேல அவியலி சங்கடப்பட்டு காமிக்க மாட்டாங்க. இருக்கிற இடத்துலயே பொருள் வந்து சேர்ந்துடும். பயப்படாத. அது போக நீயும் ஏமாந்த போல போச்சியா. இன்னைக்கு வந்து சேருமான்னு கேக்குறீங்க. ஏதா இந்த அரிசின கோழி கூவுமா? ஒருத்தரை நம்பி நீயும் நகையை கொடுத்துட்டியா? அதுதான் பண்ணின. நான் குறைனெல்லாம் சொல்லல. புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு அவன் அந்த நினைச்சு பார்க்கல பாத்தியா. தாயே நானுக்கு தகுதிமான இல்ல. உலகமே சுத்திட்டு வந்திருக்கிறேன் இல்லையா. அந்த பொருளை வாங்கி கையில கொடுத்துறாயா. போதுமா? என் வட்டியில வந்து நில்லு. அதிசயத்தை காமிச்சு பண்ணலாம். போதுமா?